திருக்குறள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் கடவுள் வாழ்த்துல 10வது குறளாக என்ன வருது அப்படின்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறது தான் இந்த 10வது குறள். இதோட இந்த குறளோட கடவுள் வாழ்த்து முடிவருது. இந்த குறளுக்கு நம்ம இப்போ அர்த்தம் மீனிங் பார்ப்போம். பிறவி பெருங்கடல் அப்படிங்கிறது இது ஒரு சைக்கிள். இப்போ ஒரு ஆத்மா இறைவன் அடி சேராத ஒரு ஆத்மா சைக்கிள், பிறவி சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும். அது இறைவனை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போ அது இந்த பிறவி சுழற்சியை தான் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த பிறப்பு அப்படின்ற பெருங்கடலை நீந்துவர். யாரு நீந்துவர்? இறைவனடி சேர்பவர் தான் நீந்தி கரை சேர்ந்து இறைவனடி சேர்பவர் தான் பெருங்கடலை நீந்தி கடந்துறவர். இறைவனை சேர முடியாதவங்க இந்த கடலை கடக்க முடியாது. இதை சிம்பிளா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒருத்தன் இப்போ ஆற்ற கடக்க போகிறான். அதில் வெள்ளம் போயிட்டு இருக்கு, நல்ல கரை புரண்டு ஓடுது. ஆனால் அவன் கடக்கணும். ஆனால் நிறைய லக்கேஜ் வச்சுருக்கான். இந்த லக்கேஜோடு அந்த கடலில் அந்த ஆற்றுல இறங்குறான். ஆனால் அந்த சுழி, அந்த வேகம் அவனை லக்கேஜோடு அவன் நீந்த விடுதலை, இழுக்குது. அப்போ அவன் எப்படி கரை சேர முடியும்? அப்போ அவன் என்ன செய்யறான்? தன்னோட உடம்புல கட்டி வச்சிருக்கிற லக்கேஜுகளை ஒன்றொன்னா கலட்டி போட்டுட்டு வெறும் உடம்பா முயற்சி பண்ணி நீந்தி கறந்துடுறான் ஆட்டை. எப்போ கடக்க முடியுது? அவன் தன்னுடைய கூட வச்சிருந்த எல்லா லக்கேஜ்களையும், அதாவது இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த லக்கேஜுகளை அவன் இறக்கி வச்சுட்டு தனியாக நீந்தினதுனால அவனால் அந்த ஆற்றை, அந்த வேகத்தை, சுழியை தாண்டி கடந்து கரை கடக்க முடிஞ்சது. இதை இங்கே ஓமானம் பண்ணி பாருங்க. பிறவி கடல். இந்த பிறவி கடலில் ஒருத்தன் நீந்துறான். அவன்கிட்ட பந்த பாசம் இருக்குது, பொருள் மோகம் இருக்குது, அப்புறம் பாவ புண்ணியங்கள் இருக்குது, நல்விலை தீவினைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே குறள்களில் பார்த்தோம், அது இருக்குது. எல்லா சுமையையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு இவன் அந்த பிறவி கடலில் நீந்திக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகும்? அவனால் நீந்தவே முடியாது. எப்போ நீந்த முடியும்? இந்த பந்த பாசத்தை அறுத்து போட்டணும், இந்த பொருள் மோகம் கழட்டி போட்டணும், அப்புறம் தன்னுடைய பிறவி கர்மங்கள், அதாவது நல்வினை தீவினை, இதெல்லாம் உதறி தள்ளணும். இறைவான்னு சொல்லிட்டு இறைவன் திருநாமத்தையே ஜெபிச்சுக்கிட்டு இறைவன் காலடியவே குறியா வச்சு அவன் நீந்திக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிறவி பெருங்கடலில் நீந்தி இறைவனோட பாதத்தை சேர்ந்து அடைஞ்சிருவான். அப்படி அடைஞ்சிட்டான்னா திரும்ப பிறவி பெருங்கடலுக்குள்ளே அவன் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரமாத்மாவோட ஐக்கியமாகிடுறான் இந்த ஜீவாத்மா. அவன் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த பந்த பாசங்கள், மோகம், பொருளாசை, தீவினை, நல்வினை, இது எல்லாம் கழட்டி போடாமல் அவன் நீந்திக்கிட்டு இருந்தான்னா கடலில் முங்கி உழண்டுக்கிட்டே தான் இருப்பான். திரும்ப திரும்ப பெர்த் சைக்கிளில் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். கடவுளை அவன் அடைய முடியாது. ஆக நான் அந்த ஆற்றை ஒருத்தன் நீந்தி கடக்கிறதுக்கு ஒரு ஓமானம் எப்படி சொன்னேன், இது எளிமையாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னது. இந்த பிறவி கடலை கடக்கணும்னா இது மாதிரியான அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மனிதனை இறைவனை சேர விடாமல் பண்ணக்கூடிய இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்ம ஐம்புலங்கள் மூலமாக நம்ம சேகரிக்கக்கூடிய அந்த தொந்தரவு, என்ன சொல்லலாம், நம்மளை மடைமாற்றி விடுறது, அதாவது நம்ம இறைவன் நினைப்ப இல்லாமல் பண்ணுறது தான் இந்த புலன்கள் வழியாக நமக்கு வரக்கூடிய இந்த பாசம், நல்வினை, தீவினை, சொந்தம், பந்தம், பொருள், இடம், வீடு, வாசல், இந்த மாதிரியான மோகங்களும் ஆசைகளும் நம்மளை இறைவனை நோக்கி நம்ம பயணப்பட விடாமல் தடுக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷனை நம்ம தூக்கி போட்டு கடலில், அந்த விரைவு கடலில் நம்ம நீந்த ஆரம்பிச்சோம்னா இறைவன் காலடிக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பிறவியே கிடையாது. இந்த பிறவி பெருங்கடலில் திரும்பவும் ஊசல் ஆட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இந்த குறளோட கருத்து. இந்த குறள் திரும்பவும் குறளை சொல்லுவோம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்
இந்த மாதிரி ஆசா பாசங்களையும் மோகங்களையும் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு இறைவனே குறி அப்படின்னு அந்த பிறவி கடலில் நீந்தி போய்கிட்டு இருக்கிறவன் இறைவனை அடைஞ்சிருவான். அப்படி இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷனில் உழண்டு ஆசையை அறுக்க முடியாமல் பாசத்தை விட முடியாமல் இருக்கிறவன் இறைவனை சேர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குறளோட கருத்து. இப்போ நாம் போன வீடியோவில் ஒரு குவிஸ் போட்டோம். இந்த குவிஸ் என்னென்னா, இந்த உலகத்தில் சந்திர சூரியனுடைய பார்வையில் படாத ஒளிந்திருக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். அது இருட்டு. ஏன்னா சூரியன் வந்தாலே இருட்டு காணாமல் போயிடும். சூரியனுக்கு முன்னாடி இருட்டே இல்லை, அதனால் இருட்டு சூரியனுக்கு தெரியாது. அதே போல் சந்திரன் வந்தாலும் இருட்டு காணாமல் போயிடும், சந்திரனுக்கும் இருட்டு என்னன்னு தெரியாது. இதுதான் இந்த குவிஸோட ஆன்சர். இப்போ ஒரு குவிஸ் போடுவோம், ஒரு விடுகதை. எப்படின்னா என்னன்னா, அதிக இனிப்பு ஸ்வீட் இருக்கக்கூடிய உலகத்திலேயே அதிக ஸ்வீட் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு பதார்த்தம் அல்லது ஒரு பொருள், ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைய குறள். இதை ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லலாம், ஆன்சர் தெரியாதவங்க அடுத்த வீடியோவில் பாருங்கள், நாங்களே ஆன்சர் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.